सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा ब्रह्मकरणादि कार्यारम्भे कार्यानुरूपं चित्तदेवता पूजा नमस्कारेण यद्सन्निधापित आत्मवृत्त्यादि शब्दैः दत्तादि दर्शनेनवः कृतमङ्गलाः சித்தாः பிரவர்த்தन्ते. பூர்வபக்ஷம் மங்களாச்சரணத்தை பத்தினு பொதுவா எல்லா கிரந்தத்துக்கும் மங்களாச்சரணமும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கிரந்தம் ஆரம்பிக்கும். ஆனா இந்த பாஷ்யத்துல மங்களாச்சரணமே இல்லை, நேரடியாக அஜாத பாஷ்யம். அது சரியா? அதுக்காக ஆரம்பிக்கிறார். பிரம்ம கரணாதி காரியாரம்பம். பிரம்மம் எழுதுறதுன்னு மாத்திரம் இல்லை, எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் ஒரு மங்களாச்சரணத்தை பண்ணிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கு. காரியானுரூபம் மங்களம் ஆகிறது. அந்த காரியம் எவ்வளவு பெரிய பார்த்து அதுக்கு தெரிஞ்சா போல ரொம்ப பெரிய காரியமா இருந்தா மங்களம் பிரபலமா இருக்கும், சாமானியப்பட்டதா இருந்தா சின்ன மங்களம். அந்த மாதிரி காரியானுரூபமாக என்னென்ன மங்களம் பண்ணுவேன்? கிருதமங்களா சித்தாக பிரவர்த்தம். மங்களாச்சரணம் பண்ணிட்டு தான் சித்தர்கள் அந்த காரியத்துல ஆரம்பிப்பார், பிரவர்த்திப்பார். 2-3 தான் மங்களம் இருக்கு. இஷ்டதேவதா பூஜா நமஸ்காரேனவா. இஷ்டதேவதைக்கு பூஜை பண்றது, நமஸ்காரம் பண்றது, அதாவது விக்னேஸ்வர பூஜை எல்லாம் பண்றோம் இல்லையா? விக்னேஸ்வர பூஜையெல்லாம் இஷ்டதேவதா பூஜா நமஸ்காரம். இந்த விதமாகவாவது மங்களாச்சரணம். அல்லது புத்தி சன்னிதாபித அர்த்த விருத்தாதி சப்தையப்பா. சில பேர் அந்த அர்த்த ஆரம்பிச்சா அதுவே மங்களம். அதாட்டோ பிரம்ம ஜிஜ்ஞாசான ஆரம்பிச்சுன்னா அது அர்த்த இதுலேயும் மங்களம் வரும். அர்த்தத்துக்கு அர்த்தம் மேல இருக்கலாம், ஆனா அர்த்தம் சொன்னதுனால அதுவே மங்களமாக ஓங்காரத்து அசப்தத்தை இது ரெண்டும் பிரம்மாவுடைய கண்டத்தை பிளந்து வழியில வந்திருக்கு. ரொம்ப மங்களத்தை கொடுக்கக்கூடியது. சிவங்கிறதுக்கு மங்களம் தான் இருக்கு. சிவம்னா மங்களம், அதை முடிக்கிறது ஒரு மங்களத்துல சிவம் இருக்கு, அவ்வளவுதான். வியாக்கரணத்துல பல இடத்துல சித்தம் அப்படின்னு சப்த பிரயோகம் வரும். சித்தம் சித்தம்னா அங்க ஒன்றும் தேவையப்படாது, ஆனா சித்தம் அப்படின்னு எதுக்கான மங்களத்துக்காக. நாட்டுப்பாடத்துல கடைசியில சித்தம் அப்படின்னு ஒண்ணு. சித்தம் என்னத்துக்கு? சித்தம் தான். அது எதுக்கான அது நேரம் மங்களங்கள். பாணினி ஆரம்பத்துல விருத்தி ராதை அப்படின்னு சூத்திரம் பண்ணார். விருத்தின்னு ஆரம்பிச்சார். விருத்திங்கிற சப்தத்துக்கு நம்ம அர்த்தம் கிடையாது, அவர் சொல்ற சம்சயனா இது. ஆனாலும் அந்த விருத்திங்கிற சப்தம் மங்களத்தை மங்களாச்சரணமாக அந்த பாணினியும் பண்ணியிருக்காரோ இல்லையோ அஷ்டாத்தியாயின்னு. ஆரம்பத்துல கடைசியில மத்தியத்துல எல்லாம் மங்களம் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்திலே விருத்தி சப்தம் போட்டார், இது மங்களமா. கடைசி முடிக்கிற சமயத்துல முடிச்சிருக்கா. ஆங்கிறது அகாரஹா வாசுதேவஸ்யாத்து ஒரு விதத்துல அதுவும் மங்களம் தான். அதுக்கு முன் சூத்திரத்துல ஒரு உதய சப்தம் போட்டிருக்காரு. விருத்தின்னு சொன்ன மாதிரி உதயங்கிறதும் அந்த விருத்தி அர்த்தம். அது இருக்க நோதார்த்த ஸ்வரிதோதயம் அகார்த்திய காஷ்யப காலவான். ஸ்வரிதோதயம்னா ஸ்வரித பரமர் பரசப்தம் போடுறதுக்கு உதய சப்தம் போட்டது என்னத்துக்காகனா மங்களம். ஆக முடிச்சிருக்கு மங்களம். நடுப்புற 4வது அத்தியாயம் படிக்கிற சமயத்துல அங்க சிவசம் அரிஷ்டத்து கரையேன்னு ஒரு சூத்திரம். சிவசம் இதெல்லாம் மங்களம். இந்த மாதிரி நடுப்புறையும் மங்களம் இருக்கு இப்படியாக இல்லையா? அதனால மங்களாச்சரணம் பண்ணிட்டு தான் பண்றது. சூத்திரக்காரர் அர்த்தா சப்தம் போட்டிருக்க, விருத்தி சப்தம் அந்த பாணினி விருத்தி சப்தம் போட்டிருக்க, எல்லாருமே மங்களாச்சரணம் பண்ணியிருக்கா. இது திக்கா அது இன்னும் மேற்கொண்டு நிறைய சொல்ல வேண்டிய விஷயம் இருந்ததுன்னு தானே ஊகிச்சுக்கிறதுக்காக அதை திக் பிரதர்சனம் உங்களுக்கு ஒரு வழி காமிச்சிருக்கேன். இதுக்கு மேலே நீங்க பார்த்துங்க. அதுதான் இது திக்கு. தர்ஷாதி தர்சனேனவா கிருத மங்களா. அதாவது தயிரை பார்க்கறது மங்களமா. அதாவது சுபசகு நம்ம ஏதாவது வந்ததுன்னா அந்த சுவாமியை தரிசனம் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது தர்ஷாதி தரிசனம் இந்த மாதிரி ஒரு மங்களாச்சரணத்தை பண்ணிட்டு தான் எந்த காரியத்தையும் பிரவர்த்திக்கிறது வழக்கம். இஷ்டாச்சாரத்தை பிரமா அவெல்லாம் பண்ணினா நான் ஏன் அதை வச்சுக்கணும்னு கேட்க முடியாது. ஏன்னா அதை நாங்க பிரமாணமா ஏற்றுருக்கோம். இஷ்டாச்சாரத்தை நாமளும் அனுசரிக்கணும். எதுக்காக பிரயோஜனம் இல்லையே, அதுக்காக நான் அதெல்லாம் பண்ணலேன்னு பாட்டுக்காரருக்கு சொல்ல முடியாது. ஏன்னா பிரதிஷ்ட மங்களாச்சரணத்தை விஷ்ணோபசமனம் பிரயோஜனம். எதுக்காக மங்களாச்சரணம் பண்றதுன்னு சொன்னா நிர்விதமா காரியம் சமாப்தி ஆகணுங்கிறதுக்காக. இவ்வளவு பெரிய கிரந்தம் ஒரு யோஜனம் அது நிர்விதமா முடியணும் இல்லையா? முடியணும்னு
महतिः निःश्रेयसप्रयोजने ग्रन्थम् आरभमाणस्य विघ्नबाहुल्यं सम्भाव्यते. சாமானியப்பட்ட காரியம் இல்லை பாஷ்யம் எழுதுறது. இதனுடைய பிரயோஜனம் நிச்சயம் மகத்தான பிரயோஜனம். அதுக்கு மேல இன்னொரு பிரயோஜனம் இல்லையே. அப்பேற்பட்ட பெரிய பிரயோஜனத்துக்காக கிரந்தம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அங்க நிறைய விக்ன பாகுல்யம் சம்பாவியத்தை தெரியாமக்கு பகு விக்னானி நிறைய விக்னங்கள் வரும். அப்படி இருக்கும்போது இவர் மங்களாச்சரணம் பண்ணாம தைரியமா எழுத ஆரம்பிக்கிறாரு. இது எப்படி தெரியாதுன்னு கேட்கிறார். பிரசித்த திரேயாம்சி பகு விக்னானி பிரசித்தமா இருக்கு. திரேயாம்சியா நல்ல காரியத்துக்கு ஏகப்பட்ட இடத்தில் வரும். அதனால ரொம்ப பிராச்சீனமானது. விஜயாயதேசம் விஜயாயத்தேன்னு சொன்னா பிராமணத்துல சொன்னதுக்கு விஜயாயத்தேன்னு சொல்றாங்க. அது ஒரு பிராச்சீனமான சம்பிரதாயம். விஜயாயதே அப்படின்னு சொன்னா பிராமணத்துல உள்ளதை கோட் பண்றதா இருந்தா அப்படி சொல்றது. இப்ப இந்த இடத்துல பிருகதாரண்யத்துல வந்துருக்கு. தஸ்மாதேஷாம் தன் நப்பிரியம் எதேதது மனுஷியாக வித்யுஹு. அதாவது தேவதைகளுக்கு இது பிடிக்காதான். இது இந்த தத்துவத்தை மனுஷர்கள் புரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது தேவர்களுக்கு பிடிக்காது. பிடிக்கவே முடியாது. அவளுக்கு தத்துவ ஞானத்தை தெரிஞ்சுட்டான்னு சொன்னா அவளுக்கு நஷ்டம். பல பசுக்கள் அவளுக்கு நஷ்டமான மாதிரி ஆயிடும். அதனால அது பிடிக்காது. ஏஷாந்த எது நப்பிரியம் தே தது விக்னந்தி பிரதிஷ்டம் லோகே. அப்போ தத்துவ ஞானத்தை அடையிறது பிடிக்காதுன்னு சொன்னா அப்ப இவ தத்துவ ஞானத்துக்காக ஏதாவது பிரயத்தனம் ஆரம்பிச்சா பிடிக்காத காரியம் செய்யற காரணத்தினாலே தேவதைகள்ல அங்க நிச்சயமா ஏதாவது இடத்தில் பண்ணுவா, விக்னம் பண்ணுவா. அப்படி இருக்கும்போது தற்கதம் உள்ளந்து சிஷ்டாச்சாரம் சிஷ்டாச்சாரத்தை உல்லங்கம் பண்ணிட்டார். அகிருதமங்கல ஏவ விக்ரபாஷ்யக்காரா பிரபவர்த்தே. எப்படி இந்த மாதிரி மங்களாச்சரணம் பண்ணாமலே பாஷ்யக்காரர் இந்த பாஷ்யம் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சார் தெரியலையேன்னு பூர்வபக்ஷ இடத்துல ஒருத்தர் ஸ்ரீதராச்சாரியர் ஒருத்தர் பிராச்சீன வைத்தேசிகர். அவர் நியாய கந்தளி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிட்டார். கந்தளிக்காரர் அவர் ஆரம்பத்துல இந்த மங்களாச்சரணத்தை பத்தி கொஞ்சம் விசாரிச்சிருக்கார். விசாரிக்கும் போது ரெண்டு பேரை உதாரணமா இருக்கிறார். ஒண்ணு நியாய பாஷ்யம் பண்ணினவர், நியாய சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினவர். இன்னொன்னு மீமாம்சா சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதின சபரஸ்வாமி. இந்த ரெண்டு பேரும் மங்களாச்சரணம் பண்ணாமலே பாஷ்யம் எழுதி முடிச்சுட்டாவே எப்படி பாஷ்யம் ஆரம்பிச்சா பூர்த்தியா இருக்கு. ஒன்னும் விக்னம் வந்த மாதிரி தெரியல. மங்களாச்சரணம் பண்ணாம இவ பண்ணினது எப்படி அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணிருக்கார். அத பதில் சொல்றதுக்கு அவர் சொல்றார், இவ மங்களாச்சரணம் பண்ணலேங்கிறது யாரு கேட்டா இவ பண்ணிருக்காங்கிறத நான் அனுமானத்தினால சொல்ல முடியும். எப்படின்னா ரெண்டு பேரும் நாஸ்திகா. இங்க எப்படி கேட்டா ஒரு நாஸ்திகன் கூட தன்னுடைய குரு கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்காமல் ஒரு காரியம் நல்ல காரியத்துல பிரவர்த்திக்கிறது இல்லைங்கிறத பாக்குறோம். அப்படி இருக்கிறதுக்கு பரவாசிகாலா இருக்கக்கூடிய இந்த பக்கர சுவாமி சபரசுவாமி, பக்கர சுவாமின்னா அந்த நியாயசூத்திரத்துக்கு வியாக்கியானம் வாத்தியாயனர், அவரும் இந்த சபரசுவாமியும் மங்களாச்சரணம் பண்ணாமல் சிட்டாச்சாரத்தை உல்லங்கம் பண்ணி அந்த மாதிரி சொல்வாளா அவ ஆஸ்திகாலா இருக்காங்கிறதுனாலே நம்ம நிச்சயமா தீர்மானமா சொல்லலாம் இவ மங்களாச்சரணம் பண்ணி இருக்கா. அதை கிரந்தத்துல ஒரு ஸ்லோகமா எழுதலைங்கிறது தானே தவிர இவ மங்களாச்சரணம் பண்ணலைங்கிறது இல்லை அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கணும். அப்ப இது ஆச்சாரியாளுக்கு தெரிஞ்சு இங்க அவர் மங்களாச்சரணம் பண்ணலைங்கிறது யாரு கேட்டா புத்தகத்துல அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் எழுதல. ஸ்லோகம் எழுதனாலும் ஒன்றும் நிர்பந்தம் கிடையாது. இந்த புத்தகம் எழுதுறதுல மங்களாச்சரணம் ஆமா அப்படி ஒன்றும் இல்லை. ஸ்லோகம் எழுதுறது எதுக்காகன்னு சொன்னாக்க அப்புறம் படிக்கிறவாளுக்கும் தெரியட்டுமே. அது மாத்திரம் இல்லை, அப்புறம் படிக்கிறவா படிக்கும் போது ஆரம்பத்திலையும் கடைசியிலும் அந்த மங்கள ஸ்லோகத்தை தானும் சொல்லிக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக. அது கட்டாயமா பண்ணுங்கிற இது கிடையாது. அதனால ஆச்சாரியால் மங்களாச்சரணம் பண்ணிட்டு தான் மேற்கொண்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார் அப்படின்னு தீர்மானமா சொல்லலாம். இருந்தாலும் இப்ப இந்த கிரந்தத்திலேயே மங்களத்துக்கு ஒரு வழி இருக்குன்னு இந்த பஞ்சபாதிகாச்சாரர் இந்த அதெல்லாம் இருக்கட்டா கிரந்தத்துல அவர் சொல்லலைங்கிறது இல்லை. இதுக்குள்ளேருந்தே நமக்கு கிடைக்கிறது மங்களம். அத்திரோச்சியதே யுக்மதஸ்மத் இத்தியாதி தர்மானாமபி சுதராம் பிதரேதர பாவானுபத்தியந்தமேவ பாஷ்யம். இதுவே மங்களாச்சரணம் ஆயிடுது. இந்த யுக்மதஸ்மத்துல ஆரம்பிச்சு சுதரா பிதரேதர பாவானுபத்திக்கு அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் பண்ணாரோ இல்லையோ, இந்த பூர்வபக்ஷமே நமக்கு மங்களமா போயிடுது. என்ன மங்களமாச்சு இது? என்ன பூர்வபக்ஷம் கட்டிக்க போறார், எப்படி மங்களமாச்சுன்னு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு சொல்றார்
இது என்ன சொல்லிருக்கு தெரியுமோ? சர்வோபப்ளவரஹிதா விஜ்ஞானக பிரத்யேகர்த்தா இது அத்தியாரம் அயனர்த்தம். அதாவது யுக்தகர்த்த பிரத்யேகோதயோகோ அப்படின்னு சொல்றது ஒண்ணு ஆத்மா, இன்னொரு அனாத்மான்னு தெரியுது இல்லையா? அதுவும் எப்படி இருக்குன்னா விஷயம் விஷயி விஷயினா சுத்த சித்ரூபம். அனாத்மாவிலேருந்து பிரித்து சுத்த சித்ரூபமாக ஆத்மாவை ஸ்மரிக்கிறார். அந்த அப்பேற்பட்ட ஆத்மாவில இந்த அத்தியாரோகமும் வர முடியாது, அது சுத்தமா தான் இருந்தாலும் அதுல எந்த அத்தியாசமும் வரத்துக்கு முடியாது அப்படின்னு தான் பூர்வபக்ஷம் பண்றான். எந்த ஆத்மாவில சுத்தமான பரமாத்மா ஸ்வரூபத்தை. அப்போ இங்க இந்த அத்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பூர்வபக்ஷி சுத்தமான ஒரு ஆத்மாவை காமிச்சு அதுல தானே அத்தியாசம் இல்லைன்னு சொல்ல வரான். அப்ப சுத்தமான அந்த சர்வோபக்லோகிதா பிரஜான பிரத்யேகர்த்தா அதுதான் சொல்லியாச்சு வாயால, அதை ஞாபகப்படுத்தியாச்சு, மரணம் பண்ணியாச்சு. இதனாலேயே மங்களாச்சரணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் மங்களாச்சரணம் வேண்டியது. சர்வோபக்லவரகிதான்னு சொன்னாக்க எல்லா விதமான அத்தியாசம், ஒரு விதமான அத்தியாசமும் இல்லை, சுத்தமான சைத்தன். இதுதான் பிரத்யேகர். பிரத்யேகர்த்தன்னா நாம தான் ஆத்மா, பிரத்யேகாத்மா. நம்ம பிரத்யேகாத்மா எப்படி இருக்குன்னு கேட்டா எந்த ஒரு அத்தியாசமும் இல்லாததாகவும் விஞ்ஞான கனமாகவும் சித்ரூபமாகவும் இருக்கு. எப்படி கிடைக்கிறது? புஷ்பகஸ்ப பிரத்யேகோதரையோகலேருந்து சர்வோபக்லவரகிதா அத்தியாசம் இல்லைன்னு தான் சொல்ல வருது. விஷய வினோகங்கிறதுல விஞ்ஞான கனகாங்கிறது கிடைக்குது. ஆக பிரத்யேகாத்மாவை இப்பேற்பட்ட ஒரு மங்களமாக அவசரம் பண்ணிட்டு தான் இந்த கிரந்தம் சொல்லிருக்கு. பூர்வபக்ஷத்திலேயே அது வந்துருக்கு. அதனால இந்த மங்களாச்சரணம் இல்லைங்கிற குறை இல்லை. கசிஞ்சன பரமார்த்ததா இருந்தேவஸ்து ரூபாந்தரவத் அவபாதோ நிச்சேதி கசைக்கும். எதுக்கா இந்த பாஷ்யம் வந்தது? வாஸ்தவத்துல பரமார்த்ததா ஏகம் பூதம் வஸ்து, இந்த பிரத்யேகாத்மாவுடைய பரமார்த்தமான ஸ்வரூபம் என்னன்னா இதுதான் இந்த சர்வோபக்லவரஹிதா பிரஜானகனகாங்கிறது தான் இதனுடைய நிஜமான ஸ்வரூபம். அப்பேற்பட்ட இந்த ஸ்வரூபத்துல இதுக்கு விபரீதமாக ஒரு அவகாசம் ஏற்படுறது, ரூபாந்தரவத் அவகாசம். இதுக்கு நேர விபரீதமா ஒரு தோற்றம் ஏற்படும் தெரியுது, அது மித்யா அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆரம்பம். மித்தேதி கதை. அதுக்காகத்தான் இந்த ஸ்வரூபத்தை சார்ந்திட்டார். அப்ப இது பூர்வம் தது அந்நியபராதேவ பாஷ்யவாக்கியா நிரஸ்த சமஸ்தோபக்லவம் சைதன்யைகதானம் ஆத்மானம் பிரதிபத்தியமானஸ்ய புதஹ விஷ்ணோபக்லவதந்தவஹ. இந்த வாக்கியத்துடைய தாற்பயமோ அத்தியாசம் வர முடியாதுன்னு ஆட்சேபத்துக்காக தான். ஆனால் அந்நியபரமான இந்த வாக்கியத்துல கூட அவர் அந்த நிருபக்லவமான சைதன்யம் சுத்த சைதன்யத்தை ஸ்மரிக்கின்றாரே. நிரஸ்த சமஸ்த உபக்லவம் சைதன்யைகதானம் அங்க சொன்ன அதே அர்த்தம் தான். சர்வோபக்லவரஹிதா விஜ்ஞானகனஹ பிரஜானகனஹ இதே அர்த்தம் தான். சைதன்யைகதானம் நிரஸ்த சமஸ்த உபக்லவம். உபக்லவங்கிறது துக்கம்னு வச்சிருந்தோம், அத்தியாசம் தான். வேண்டாதது எல்லாத்தையும் உபக்லவம் சொல்றது. உபத்திரவம் உபக்லவம் இதெல்லாம் ஒண்ணு. இந்த எந்த உபத்திரவமும் இல்லை, எந்த அத்தியாசமும் நிரஸ்த சமஸ்த உபக்லவம், ஒரு உபக்லவமும் இல்லை. தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்திற்கு மாறுதலாக இரண்டாவது விஷயம் அதுல ஒண்ணுமே கிடையாது. இதுல ஆத்மாவில அதுல அது எப்படி இருக்கிறது? ஸ்வரூபம் என்ன? சைதன்யைகதானம் சுத்த விஞ்ஞான கனஸ்வரூபமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆத்மாவை சொன்னாரே. இப்ப அதை நினைச்சு பார்த்தவருக்கு மங்களாச்சரணம் இதுலயே ஆயிடுச்சு. ஸ்மரணரூபமான மங்களம் இந்தியாவில் விஷ்ணு வர முடியுமா? கதம் விஷ்ணு உபக்லவ சம்பவம். அதனால மங்களாச்சரணம் இன்னொன்னு விஷ்ணம் வராது. மங்களாச்சரணத்துக்கு பிரயோஜனமே விக்னத்தை சமனம் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால இனிமேல் விஷ்ணம் வராது. தப்மா அக்ரணி சிஷ்டாச்சார பரிபாலனி பகவான் சிஷ்டாச்சாரத்தை பரிபாலனம் பண்ணவே அப்படின்னு நினைச்சவன்டா அவர் பண்ணிட்டார். சிஷ்டாச்சாரத்தை பரிபாலனம் பண்றதை விட்டு கொடுக்காத அக்ரணியாக இருக்கிறவர் நம்ம பாஷ்யக்காரர். இந்த மாதிரி தப்பாக நினைக்க வேண்டாம். அடுத்த பாஷம் இங்கே விஷய விஷயினோகம் சமப்பிரகாசவர் குறித்து சொன்னாவது. இந்த பஞ்சபாதிகாரத்தின்னு கேட்டா அந்த பாஷ்யத்துல இருக்கிற ஒவ்வொரு பதமா தனித்தனியா அவதாரிகை கொடுத்து வியாக்கியானம் பண்ணாரு. இது ரொம்ப பிராச்சீனமான ஒரு செய்தி. இது என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு இதுவரை இதுக்காக வந்தது அப்படின்னு சொல்லுவோம். நடுப்புற கொஞ்சம் குறிச்சா சந்தையை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கு பதில் இந்த பதில் சொல்றதுக்காக தான் பாஷ்யத்துல இந்த மாதிரி ஒரு பதம் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு இது. பாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை வரிக்கு வரியா அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பஞ்ச
மஞ்சவாதிகை படிச்சா ஒன்றும் தெரியாது. இது அறியப்படியா அதுல சூக்ஷமா என்ன விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் மஞ்சவாதிகை உபயோகிக்கும். வரிக்கு வரி அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வேற வியாக்கியானங்கள் சுலபமான வியாக்கியம். இப்ப என்ன பண்ணிட்டார், இந்த புத்தக பிரத்யேகோத்தர யோகங்கிறது வியாக்கியானமே இல்லை. அவர் நினைச்சார் இதுக்கு ஒண்ணு நாம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்தாலே தெரிஞ்சுட்டு படிக்கிறவாருன்னு நினைச்சார். அதாவது என்ன, ஆனா நாம சொல்லணும் இல்லை. இப்ப யுஷ்மதர்ம பிரத்யேகோத்தர யோகங்கிற இடத்துல நீங்க வச்சுருவோம். இந்த பதத்தை நீங்க ரெண்டா பிரிச்சுங்க. யுஷ்மத் பிரத்யேகோச்சரா அஸ்மத் பிரத்யேகோச்சரா அப்படின்னு. யுஷ்மத் பிரத்யேகோச்சரா அஸ்மத் பிரத்யேகோச்சரா இப்படி செய்ய போகணும். நான்னு தெரியக்கூடியது ஒண்ணு, அதை தவிர்த்து பாக்கியெல்லாம் இதுன்னு தெரியக்கூடியது. நான்னு ஒண்ணு தெரியக்கூடிய ஒரு வஸ்து இருக்கு, பாக்கியெல்லாம் அதை காட்டிலும் வேறாக தெரியக்கூடிய வஸ்து இருக்கு. இதுதான் ஒண்ணு யுஷ்மத் பிரத்யேகோச்சரங்கிறது அனாத்மா, அஸ்மத் பிரத்யேகோச்சரங்கிறது ஆத்மா. சரியா? நான் இது பிரதீதி சப்தா ரெண்டு எடுத்துக்கிட்டா. பிரத்யய கோச்சரையோ யுஷ்மத் இது பிரத்யா சப்த பிரயோகமும் சொல்றோம். அது எப்படின்னா, நமக்கு ஞானத்தை நம்ம எப்படி தெரிவிக்கிறோம், சப்தத்தினாலதான் தெரியும் இல்லையா? நாம எப்படி புரிஞ்சுட்டோங்கிறத எப்படி சொல்றது, நம்ம வாயால எடுத்து சொன்னோம்னா அப்ப தெரியும் இந்த மாதிரி தெரிஞ்சுருக்கான் அப்படிங்கிறது. ஏன் சப்தத்தால சொல்லும் போது எதிராளிக்கு அந்த சப்தம் எப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை உண்டு பண்றதோ அந்த ஞானம் தனக்கு வந்திருக்குங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு. அதனால நான் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு நான் என்னவா நினைக்கிறேங்கிறது உங்களுக்கு அதுல இருந்து சப்தத்திலேருந்து புரியும். அதாவது சப்தத்தின் சேர்த்து யுஷ்மத் சப்தம், அதே மாதிரி பிரதி இதுக்கு விஷயமானது ஒண்ணு. அஸ்து சப்தம் நான் சொல்லக்கூடியது, அப்பேற்பட்ட பிரதீதிக்கு விஷயமாக கூடியது இன்னொரு வஸ்து. இந்த மாதிரி நான் ஒண்ணு என்ன தவிர ஒண்ணு நிறைய எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணுன்னு சொல்றேன். இப்படி ரெண்டா வச்சிருந்தோம், ஆத்மா அனாத்மா. இந்த ரெண்டு எப்படி இருக்குன்னு கேட்டா விஷயினோகோங்கிறது ரெண்டு தெரியும். இந்த அனாத்மா சொன்னமே விசப்பிரத்யேகோச்சரம், இது விஷயம்னா ஜடம் தானா பிரகாசிக்காது. இதை பிரகாசிக்கிறதுக்கு ஒரு பிரகாசம் தேவைப்படும். அந்த பிரகாசம் தான் விஷயின்னு சொல்றது. பிரகாசத்துக்கு இது விஷயம், பிரகாசங்கிறது விஷயி ஞானஸ்வரூபம். இந்த பிரகாசம் சித்ரூப பிரகாசம் ஞானம். அது என்னது, ஆத்மா. அசப்பிரத்யேக விஷயங்கிறது சித்ரூபமாக இருக்கு, பாக்கி அதுக்கு விஷயமாக இருக்கு. ஆக இங்கே விஷயினோக ஆத்மா சித்ரூபம் விஞ்ஞானகனம் சொன்னாலும் அதே மாதிரி பாக்கி உள்ளது ஜடம். இப்படியாக ரெண்டும் இருக்கு, வித்தியாசப்பட்டதாக இருக்கு. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தார். இது ரெண்டு விருத்தஸ்வபாவம் சொன்னார். விருத்தஸ்வபாவம்னு சொல்றதே திருஷ்டாந்தம் கொடுத்தார். சம பிரகாசவத்து விருத்தஸ்வபாவ யோகம். மூணாவது இது. இந்த ஆத்மாவும் அனாத்மாவும் எப்படி இருக்குன்னு கேட்டா இருட்டையும் வெளிச்சத்தையும் போல இருக்கு. எந்த அர்த்தத்துல அந்த சாமி எடுத்துக்கணும்னு சொன்னா விரோதம்னு ஒண்ணு, அதே சமயத்துல வித்தியாசமாக தெரிகிறது அப்படிங்கிறது எடுத்து இது ரெண்டையும் எடுத்து இப்படி இருக்கிறதுனால தெரியறபடியும் தான் எடுக்கணும். விரோதமா வித்தியாசமாக தெரிகிற காரணத்தினாலே அதனால என்ன அப்படியே இருந்துட்டு போட்டுமே, விரோதமா இருந்துட்டு போட்டுமேன்னா இதர பாவா உபபத்தி அந்யோன்யஸ்தன் இந்த தோற்றக்காக விருத்தஸ்வபாவயோகோ இதரேதர பாவானுபபத்தியாம் தத் கர்மாணாமபி சுதராம் இதரேதர பாவா உற்பத்தி. இப்ப இதரேதர பாவகான்னு சொன்னா இது அதுவாகவோ அது இதுவாகவோ ஆக முடியாது. ரெண்டு வஸ்து தனித்தனியா இருந்ததுன்னா இது அதுவாக எப்பவுமே ஆகாது. கடம் படம் ரெண்டு வச்சுட்டு இந்த கடம் எப்பவாவது படமா ஆகுமா? ஆனா ஒரு பிராந்தனுக்கு கடம் படமாக தெரியலாமா? அப்ப இதரேதர பாவம்னா என்ன எடுத்துக்கணும்னு சொன்னா இது அதுவாக தெரிய முடியாது, அது இதுவாக தெரிய முடியாது. எப்போன்னு கேட்டா இது வேற அது வேறன்னு விவேகம் உள்ளவனுக்கு, விவேகம் இல்லாதவனுக்கு தெரியட்டும். நான் வேண்டான்னு சொல்லுறேன். ஆத்மாவும் அனாத்மாவுக்கும் விவேகமே இல்லை. அனாத்மாவான சரீரத்தையே ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. நான் அவனை பத்தி நீங்க பேசல, அது அப்படியே அவனுக்கு பிராந்தி வரலாம். ஆனால் விசாரித்து பார்த்து ஆத்மா அனாத்மான்னு தெரிவித்தவன் இருக்காங்க. விருத்த சுபாவமாக சமஸ்து பிரகாசம் அப்படின்னு விருத்தமாக அதை போல விரோதமாக தெரிவித்தவன் இருக்காங்க. விவேகம் வந்தவன் அவனுக்கு மறுபடியும் அந்த சமங்கிறது வர முடியாது. ஆத்மாவை அனாத்மாவாகவும் அனாத்மாவை ஆத்மாவாகவும் புரிஞ்சுக்கிறதுங்கிறது முடியாது. இதரேதரபாவ அனுபவத்தி தான் இந்த பொருள். தெரிகின்றவனுக்கே முடியாது, தெரிகின்றவனுக்கு தான் முடியாதுன்னு ஒரு பக்கம். தெரிகின்றவனுக்கே அத்தியாசம்
போராது அப்படின்னு பூர்வபக்ஷம். சித்தாந்தம் என்ன சொல்றான்? இந்த தெரிஞ்சது போராது, இப்படி தெரிஞ்சாலும் அத்தியாசம் இருக்குதான் இருக்கு. ஏன்னா அவன் தான் விசாரிச்சான். சாஸ்திரத்துல அதிகாரிய சம்பாதனம் பண்ணணும்னா யார அதிகாரியா கொண்டு வருது? விசாரம் பண்றதுக்கு சக்தி உள்ளவனைதான் எடுத்துக்கணும். புரியணும், பூர்வபக்ஷமா புரியணுமே, புரிஞ்சுக்க கூடியவனுக்கு தான் வரணும் விசார சக்தி உள்ளவன். அவன் சொந்தமா விசாரம் பண்ணி ஆத்மா வேறு அனாத்மா வேறுன்னு தெரிஞ்சுட்டு இருப்பான். தெரிஞ்சுட்டாச்சுன்னா அப்புறம் இருக்கு இங்க விசாரம் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அவனுக்காக தான் விசாரம். அவன் அப்படி அவ்வளவு தூரம் தெரிஞ்சுட்டாலும் எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி அவனுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக அவனுக்கு இருக்கத்தான் இருக்கு. அதை போக்குறதுக்காக நம்ம மேலுக்கு விசாரம் பண்ணுங்க அப்படியே ஆரம்பிக்கிறது. இங்க பெஞ்சவாதிகாரர் வேலை பண்ற சமப்பிரகாசவத்து அப்படின்னு போட்டார் இல்லையா? விஷய விஷயினோகோ சமப்பிரகாசவத்து விருத்தஸ்வபாவயோகோ இதரேதரபாவானுபத்தௌ இது இதுவரை வாக்கியத்திலே பிரதீகம். ஓயம் விரோதः ஈதृशो वा இதரேதரபாவः அபிப்ரேதः यस्य அனுபவத்தேः சமப்பிரகாசவத்து இது நிதர்சனம். சமப்பிரகாசவத்துன்னு ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தார். ரெண்டு அம்சத்துக்கு இது திருஷ்டாந்தமாகும். விரோதத்துக்கு திருஷ்டாந்தம். அது ரெண்டும் எப்படி விரோதமோ விருத்தமோ அதை போல இந்த ஆத்மாவும் அனாத்மாவும் இருக்கு, விருத்தமாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு திருஷ்டாந்தம். அதையே இதரேதர பாவ அனுபவத்திற்கும் திருஷ்டாந்தம். எப்படி தமசு பிரகாசம் இது ரெண்டையும் மாற்றி புரிஞ்சுக்க முடியாது, இதரேதர பாவம் அங்க வர முடியாதோ, அதே மாதிரிதான் ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் கூட இதரேதர பாவங்கிறது வர முடியாது. இருட்ட போய் எவனாலும் வெளிச்சம் நினைச்சுக்கணும், வெளிச்சத்தை இருட்டுன்னு நினைச்சிக்க முடியாது. அப்ப இருட்டு வெளிச்சம் தெரிஞ்சவன்னு சொல்றேன். யாருக்கு தெரியுமோ அவனுக்கு இந்த மாதிரி தப்பான பிரதீதி வர முடியாது. அதே மாதிரிதான் இங்கேயும் ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் ஒரு தப்பான பிரதீதி வரவே முடியாது அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் இவரெல்லாம் விசாரிக்கிறார், விரோதங்கிறது என்ன, இதரேதர பாவம்னா என்ன விவக்ஷிதம் அப்படின்னு இப்ப கேட்கிறேன். விரோதம்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது, இதுதான் விரோதம். சமானவஸ்தான லட்சணம் விரோதா. இருட்டு இருந்தால் வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது, ரெண்டு சேர்த்து ஒரு இடத்துல இருக்காது. இது சொல்லாமனா இதுதான் விரோதம். இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன விரோதம்? வெளிச்சம் இருக்குன்னா அப்புறம் அங்க இருட்டு இருக்காது அப்படிங்கிறதுதான் விரோதம். அதை போல நீங்க சொல்ல முடியுமோ? ஆத்மா இருந்தா அனாத்மா இருக்காது சொல்லவே முடியாது இல்லையா? ஆத்மா இருந்ததுல ஆத்மா இருக்கு, அனாத்மாவும் தான் இருக்கேன். அப்ப ஆத்மா இருந்தா அனாத்மா இருக்காது, அது இருந்தா ஆத்மா இருக்காது, விரோதம் சொல்ல முடியுமா? இது சரியா இல்லை. அப்ப சமப்பிரகாசத்துக்கு விருத்த சுபாவயோகோன்னு சொல்ற இடத்துல விரோதம்னா என்ன எடுத்துக்கணும்? இந்த திருஷ்டாந்தத்துக்கும் தார்த்தாந்திகத்துக்கும் ரெண்டையும் ஒரே மாதிரி விரோதத்தை எடுத்துக்கணும். ஏன்னா திருஷ்டாந்தம் ஒட்டாது. இது இருந்தா அது இருக்காதுங்கிற விரோதத்தை எடுத்துக்க முடியாது, அது சரியா வராது. எதிகாவது சக அனவஸ்தான லட்சணமும் விரோதமாக. இப்ப நான் ஸ்தூலமா சொன்னேன் இது இருந்தா அது இருக்காது. அவர் இன்னும் உள்ளுக்குள்ள போய் விசாரிச்சு சொல்றார், அங்க கூட தமசும் பிரகாசமும் சேராதுன்னு இல்லைங்கிறார். இருட்டும் வெளிச்சமும் சேராதுங்கிறது இல்லை, சேரும் அப்படிங்கிறார். ததா பிரகாச பாவே தமசு பாவான் உபத்தி கூட இருக்காது, சேர்ந்து இருக்காது அப்படிங்கிறது தான் இது ரெண்டுக்கும் உள்ள விரோதம். அப்படின்னு சொன்னால் பிரகாசம் இருக்கிற இடத்துல இருட்டு இல்லாம போயிடுமே சொல்லலாமா? பிரகாசம் இருக்கிற இடத்துல இருட்டு இல்லைதான் சொல்லலாம். இல்லாம போயிடுமே அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னு கேட்டா ஆமா அப்படிதான் கேட்கணும். அதாவது பிரகாசம் உள்ள இடத்துல இருட்டு இல்லாம போயிடக்கூடாது, அதுவும் இருக்கணும். மந்த பிரதீபேஸ்வரி அப்பட்டம் ரூபதரிசனம் இதரத்திற்கு ஸ்பஷ்டம். வெளிச்சம் போறலன்னு சொல்றோமோ, நம்ம படிக்கிறதுக்கு வேண்டிய வெளிச்சம் இல்லை. அப்பேற்பட்ட சமயத்துல தெரியுது, சுத்தமா தெரியலன்னு இல்லை, ஆனா கொஞ்சம் தெரியுது. மந்த பிரதீபேஸ்வரி அந்த வழக்கு கொஞ்சமா இருக்கும்போது கொஞ்சமான வெளிச்சத்தோடு இருக்கிற இடத்துல அந்த ரூப தரிசனம் அஸ்பஷ்டமாக இருக்கு, ஸ்பஷ்டமா தெரியல. இதரத்துல நல்ல வெளிச்சம் இருக்கிற இடத்துல நல்லா பார்த்து படிக்க முடிகிறது. இந்த வித்தியாசம் ஏன் வந்ததுன்னு கேட்கிறான். என்ன சொல்றா? இந்த மந்த பிரதீபம் இருக்கு, பிரதீபம் மந்தமாக இருக்கு, அங்க இருட்டுன்னு சேர்ந்து இருக்கு, அங்க இருட்டும் இருக்கு. அந்த இருட்டுதான் இடைஞ்சல் பண்றது படிக்கிறது, அப்படி பாக்குறதுக்கு இடைஞ்சல் பண்றது. அங்க அந்த இருட்டு இல்லை, அதனால அங்க நல்லா தெரியுது. இப்ப என்ன ஆச்சுன்னா இருட்டும் வெளிச்சமும் சேர்ந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. இங்க வெளிச்சம் குறைவா இருக்கக்கூடிய அந்த கிரகத்துல அந்த பிரதிபே அப்பட்டம் ரூபதற்கு என்ன ஆச்சு? அங்க இருட்டு இல்லவே இல்லைன்னு சொன்னா
வெளிச்சம் தான் இருக்கு இல்லையா அப்படின்னு தெரியல அப்படின்னு இருட்டு இருக்குன்னு சொன்னாதான் பூரா தெரியலன்னு சொல்றதுக்கு நமக்கு இது கிடையாது. வெளிச்சம் இல்லைன்னு வெளிச்சம் இல்லைன்னா சுத்தமா தெரியாது. இருட்டு இல்லைன்னா நன்னாவே எல்லாமே தெரியணும். வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா ஒண்ணு கூட தெரியக்கூடாது வெளிச்சம் இல்லாத சமயத்துல. ஆனா இங்க வந்து கொஞ்சம் தெரியுது கொஞ்சம் தெரியல அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது, அங்க இருட்டும் இருக்கு வெளிச்சமும் இருக்கு அப்படின்னு. இதுதான் ஞான அஜானத்துக்கு. ஞானம் இருந்தா அஜானம் இருக்காது, அஜானம் இருந்தா ஞானம் இருக்காது அப்படின்னு சொல்றது இல்லை. நமக்கு என்ன அஜான விஷயம் இருக்கு அது தெரிஞ்சுக்கும் போது அங்க கொஞ்சம் ஞானமும் இருக்கு கொஞ்சம் அஜானமும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ரெண்டு இருந்தா தான் நமக்கு தெரியலேன்னு சொல்ல தெரியும், நம்மளால சொல்ல முடியும் விஷயத்தை. இந்த மாதிரி தெரியலன்னு சொல்றதுக்கு சொல்றேன், தெரிஞ்சதுன்னு சொல்றதுக்கு இல்லை. தெரிஞ்சதுன்னு சொன்னா அப்ப அஜானம் போயிடுது, தெரியலேன்னு சொல்றதுக்கு கூட கொஞ்சம் ஞானம் வரும். அப்ப அந்த விஷயத்துல ஞானமும் அஜானமும் ரெண்டும் சேர்றது இருக்கு. அதை போல இதுவும் திருஷ்டாந்தமாக இருக்கு. வச்சுக்கோங்க, நம்ம சாதாரணமா இருட்டு வெளிச்சம்னு வச்சிருந்தா கூட இது ரெண்டும் சேராதுன்னு நாம நினைப்போம். இருட்டு இருக்காது, இது பொதுவா லோகத்துல உள்ள பிரச்சனை வச்சிருந்தது. அதுக்காக அவர் எதுவுமே சொல்லலை. சமப்பிரகாசவர் விருப்ப சொகாவையோட என்ன விரோதம்னு விசாரிக்கணுங்கிறார். இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா, ஒரு 4-5 விரோதத்தை அந்த விரோதங்களா சரியா வராது. நான் ஒரு விரோதம் சொல்றேன், இதுதான் பாஷ்யக்காரரை சொல்ற விரோதம் அப்படின்னு கொண்டுவோம். இப்ப இது பூர்வபக்ஷம் நடக்கிறது. அந்த பூர்வபக்ஷத்துல ரெண்டும் கூட சேர்ந்து இருக்காதுங்கிறது அர்த்தத்தை சொல்ல வேண்டாம். ஏன்னா அது கூட சேர்ந்து அந்த சமத்துவம் பிரகாசமும் கூட ஒரு இடத்துல சேரலாம். அதுக்கு இதை திருஷ்டாந்தமா காண்பிச்சார். எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க, இங்கதான் ஒத்துப்பாங்க. தேன நியாயத்தே மந்த பிரதீபே வேஷ்மணி சமகோபி ஈஷத்து அனுவருத்தி. அந்த குறைவான பிரகாசம் உள்ள கிரகத்துல இருட்டும் சேர்ந்து இருக்குங்கிறது தெரியுதுதான். இங்க பார்க்க முடியல, சரியா பார்க்க முடியல. நல்ல வெளிச்சத்துல பார்த்தா நல்லா தெரியுது. இதுல இருந்து தெரியுதுதான் இங்க கொஞ்சம் இருட்டு இருக்கு. நம்ம சொல்றது கூட விவகாரத்துல இருக்கு. கொஞ்சம் பலபலன வெளியிற சமயத்துல கொஞ்சம் வெளிச்சமும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருட்டும் இருக்கு விசாரணை. இன்னொன்னு உதாரணம் சொல்றேன். छायायामपि औष्ण्यं तारतम्येन उपलब्धमानम् आतपस्यापि तत्र अवस्थानं. இந்த நிழல் இருக்கு பாருங்க, இந்த நிழல்ல வந்து வெயிலும் இருக்குங்க. ஏன்னா மாமரத்தினுடைய நிழல்ல உட்கார்ந்தா வெயிலும் இருக்குமா, அதே மாதிரி இன்னொரு இந்த வடவிருஷம் அதனுடைய நிழல்ல உட்கார்ந்தா இருமா சூடா இருக்குமா. அப்ப இதுலேருந்து என்ன தெரிகிறது, ரெண்டு நிழல் தான், சாயாதான். ஆனா இங்க சூடு இருக்கு இங்க சூடு இல்லை அப்படிங்கிறது என்ன தெரியுதுன்னா, அந்த பிரகாசமும் அங்க ஆதபம் வெயிலும் அங்க கலந்துருக்கு. ஆக வெயிலும் நிழலும் கூட இந்த சமப்பிரகாசங்கிற இடத்துல சாயா ஆதபம் எடுத்துட்டால் கூட அது கூட சேர்றது. அங்க வெயிலும் நிழலும் சேர்ந்து இருக்கு. மாமரத்துடைய நிழல்னா வெறும் நிழல் மாத்திரம் இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து கண்டுபிடிக்கலாங்கிற. சாயாயாம் அப்படி ஔஷ்ணியம் தாரதம்யேன உபலப்தமா. அதாவது மாமரத்தினுடைய நிழலை காட்டிலும் அது உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கு, இங்க வந்து அது உஷ்ணம் குறைவா இருக்கு. அதனால இதை விட ஜாஸ்தி அந்த வெயில் அங்க சேர்ந்து இருக்குங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஆதவஸ்யாது கற்ற அவஸ்தானம் இந்த மாதிரி விருத்தமா தெரியக்கூடிய சமப்பிரகாசம் சாயா ஆதவங்கிறது மாத்திரம் இல்லை, சீதம் உஷ்ணம் கூட இப்படிதாங்கிற சேர்ந்து வந்துடும். ஏதேன சீதோஷ்ணையோரபி யுகபது உபலப்தேகே சக அவஸ்தானம் உஷ்ணம் சேதித்தவியம். இது வெறுப்பா இருக்குன்னு சொன்னா அங்க உஷ்ணமும் இருக்கு இதுவும் இருக்கு, ரெண்டும் இருக்குன்னு சேர்த்துங்கோ அப்படிங்கிற. ஆக இந்த மாதிரி விரோதம் இங்க சொல்றதுக்கு இல்லை. என்ன விரோதம் சொல்ல போறேன் பதில் சொல்றார். இது சொல்றது சமத்துக்கும் பிரகாசத்துக்கும் வர முடியாத ஒரு விரோதம். என்னது வர முடியாத இல்லை, இருக்கிற விரோதம். அதாவது எந்த மாதிரி ஒரு சாதாரணம் வர முடியாது அப்படிங்கிறத சொல்றார். இருக்கிற விரோதம்னா பாஷகாரன் நினைக்கிற விரோதம் பரஸ்பர அனாத்மதா லட்சணோ விரோத. அதாவது எவ்வளவுதான் சேர்த்து கலந்து இருக்கும் வெளிச்சமும் இருந்தாலும் கூட இருட்டு வெளிச்சமாகாது, வெளிச்சம் இருட்டாகாது. இதுதான் விரோதம். இது அதுவாகாது, அது இதுவாகும். அதே மாதிரி ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்தே இருந்தாலும் கூட ஆத்மா அனாத்மாவாகாது, அனாத்மா ஆத்மாவாகாது. இது ரெண்டுக்கும் மத்தியில தாதாத்மியங்கிற ஒரு தாதாத்மியம் வர முடியாது. இதுதான் இதரேந்திர பாவான கூட இருக்குமா இல்லையானா அதெல்லாம் நமக்கு விஷயம் கூட இருக்கட்டும். ஆனா இந்த ரெண்டுக்கும் ஒரு தாதாத்மியம் இருக்கவே முடியாது. நமக்கு என்ன அத்தியாசத்துல தாதாத்மியம் தான் தெரியும். இந்த அனாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு தாதாத்மியம் தெரியுது இல்லையா, இது வரவே முடியாது. இது சமப்பிரகாசவத்து ஆச்சு, விரோதமாச்சு.
இது இருக்க முடியாது அப்படின்னு கேட்கிறேன். ஜாதி வியக்தியோரியோ பரமார்த்ததா பரஸ்பர சந்தேக சம்பவதி ரெண்டுக்கும் தாதாத்மியம் உள்ள ஒரு உதாரணம் காமிங்க அப்படின்னு சொன்னா மாடுன்னு காமிக்கிறோம். மாடுன்னு சொல்லி நம்ம எதை காமிக்கிறோம்? ஏதோ ஒரு மாடை காமிக்கிறோம். ஆனா புரிஞ்சுக்க வேண்டியது ஜாதி, அந்த கோத்திரத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு மாடு மாத்திரம் போடல, காமிக்கிறதுக்கு அவ்வளவுதான் முடியும். ஆனா எல்லா மாட்டிலையும் இருக்கக்கூடிய அந்த கோத்திரத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப அந்த மாடுங்கிற வியக்திக்கும் அந்த கோத்திரங்கிற அந்த சாமான்யமான ஜாதி நம்ம என்ன பிரித்து இது வேற அது வேறையாவா புரிஞ்சுக்கிறோம்? ரெண்டுக்கும் தாதாத்மியம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? வெள்ளையா இருக்கு இந்த வேஷ்டி அப்படின்னு சொன்னோம்னா அந்த வெண்மைங்கிற நிறத்துக்கும் வேஷ்டிக்கும் என்ன பிரித்து பேருமா தெரிஞ்சுக்கிறோம்? இல்ல, தாதாத்மியம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் அதுவே அப்படி இருக்கு. அப்போ ஜாதி வெட்டி குணகுணி இந்த இடத்துலனா எப்படி நமக்கு ஒரு தாதாத்மியம் தெரிகிறதோ இருக்கு, அந்த இடத்துல தாதாத்மியம் இருக்கு. இந்த மாதிரி இருட்டையும் வெளுத்தையும் ஒரு தாதாத்மியம் கொண்டதாக நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் ஒரு தாதாத்மியம் கொண்டதாக இருக்க முடியாது, அதுவும் நம்மளால சொல்ல முடியாது. ஜாதி வியக்தி ஒரு பரமார்த்ததா பரஸ்பர சந்தேக சம்பவதி நிஜமான தாதாத்மியம் வராது, பொய்யான தாதாத்மியம் வரலாம் காந்தியால. தேனா இதரேதர பாவத்திய அனுபவத்தினா இதரேதர பாவானுபவத்திங்கிற பதத்துக்கு சமாசத்துல விஜயம் சொல்லுதுன்னா இதரேதர பாவத்திய அனுபவத்தி, இதரேதர பாவத்திய அனுபவத்தி இதரேதர பாவானுபவத்தின்னு இருக்காரு. அப்ப இதரேதர பாவம்னா என்ன? இதரேதர சம்பேத ஆத்மகத்துவத்தை அனுபவத்தி. சம்பேதம், பேதம்ங்கிறது வேற்றுமை. ஆனா சம்பேதம்னு சொன்னா அதுக்கு நேர் விரோதமான பேதகான சின்னம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு தனித்தனி அப்படின்னு. சம்பின்னம்னு சொன்னா ரெண்டுக்கு இருந்து இருக்கு. இது சமஸ்கிருத சம்னு ஒரு உபசரிக்கம் போட்டாச்சுன்னா ரெண்டு சேர்றதுன்னு அர்த்தம். பின்னத்துக்கு நேரு விபரீதமான. இப்ப இதரேதர சம்பேத ஆத்மகத்துவம், இது வேற அது வேறதான் எழுதமா. ஆனா இப்ப இது ரெண்டும் ஒன்னாக ஆகணும்னா அது முடியாதுங்க, அதான் முடியாது. இதரேதர சம்பேதாத்மகத்துவ அனுபவத்வதாவது விஷயினா இதேகரசத்வாது ந யுக்மதமித சம்பவா. ஆத்மாவில அந்த ஜடமான அனாத்மாவுடைய ஒரு தாதாத்மியம் வரணும்னு சொன்னா தானாகவே அது அனாத்மாவோட தாதாத்மியத்தை அடைஞ்சிடுமா, இல்ல வேற சில காரணங்கள்னால அதை அனாத்ம தாதாத்மியம் வரும்படியா பண்ண முடியுமா? அனாத்மாவும் இதுவும் சேர்ந்து ஒரு தாதாத்மியத்தை அடையிறது சேரறது அப்படின்னு சொன்னா எப்படி சேரும்? காரணமே இல்லாம தானாவே சேர்ந்து விடுறதா? இல்ல ஏதோ ஒரு காரணம் ஏதோ பண்றது அதனால இது ரெண்டு சேர்ந்து ஒன்னா போயிடுச்சுன்னு சொல்றதா? எப்படி அப்படின்னு கங்கையும் யமனையும் ஒரு இடத்துல சேர்றது தலைமுறை சங்கமத்துல இல்லையா? சேர்றதுக்கு காரணம் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆத்மாவை சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? ஒன்னா சேர்ந்து ஒன்னா போயிடுச்சு இல்லையா? அப்ப அந்த மாதிரி இந்த ஆத்மாவும் அனாத்மாவுக்கும் ஒரு பின்னத்துவம் நீங்கி பின்னத்துவம் இல்லாம ஒரு தாதாத்மியம் வருது அப்படிங்கிறது தானாவே வருதா காரணத்தால வருதான்னு கேட்டேன். தானாவே வரவே முடியாதுன்னு. ஸ்வதஸ்தாவது விஷயினா இதேகரசத்வாத்ம யுஷ்மதம்ச சம்பவா. யுஷ்மதம்சம்னா அனாத்மாவுடைய அம்சம் தாதாத்மியம். இது வித்ரூபம். இது எங்கே ஜடத்துடைய தாதாத்மியத்தில் வர முடியும்? அதனால தானா அது அதோட சேர்ந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. பரதகான்னு சொல்லுவோமே, வேற ஏதோ ஒண்ணு இதை அந்த தாதாத்மியத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு. அபரிணாமித்வாத் நிரஞ்சனத்வாச்ச ந பரதா. இந்த சிதேகரமான விஷயம் ஆத்மாவை அபரிணாமி நிர்விகாரம்னு சொல்றோம். இதுல ஏதோ ஒரு விகாரம் வந்தது அதனால அது விஸ்வதத்துவம் கலந்து கொடுத்து அப்படின்னு சொல்ல முடியாது. மேலும் ஒட்ட வைக்கவும் முடியாது. நிரஞ்சனம், நிரஞ்சனம்னா அசங்கம், ஏதோடும் ஒட்டாது அப்பேற்பட்டது. அப்படி இருக்கும்போது அதை நம்ம எப்படி சேர்த்து விட முடியும்? ஒரு இன்னொரு காரணம் அதை விஸ்வதம் கலந்ததாக பண்ணவே முடியாது. இது ஆத்மா விஷயம். அனாத்மாவையும் இப்படிதான். அனாத்மாவையும் இந்த சித்ரூபத்தோட சேர்த்து ஒன்னாக்க முடியாது. விஷயத்தியாபி நஸ்வதா சித்தம் பவா. திடீர்னு அந்த ஜடத்துக்கு ஒரு சைத்தன்யம் வரும் முடியவே முடியாது, தானா வர முடியாது. வேற ஒரு கருணை ஏன்னு கேட்டா சமத்வா விஷயத்துவ ஹானி. தானாவே அந்த ஜடத்துக்கு ஒரு சைத்தன்யம் அது சேத்தனமாக மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும்? அது ஜடமா இருக்காது. அப்ப என்ன ஆகும்? விஷயத்துவம் இருக்கு. நம்ம எதை விஷயனோகம் அப்படின்னு சொல்லி விஷயம்னு சொல்லிருக்கோமோ அந்த விஷயத்தன்மையே அதுக்கு இல்லாத போயிடுச்சு. ஏன்னா அது விஷயமா ஏன் இருக்குன்னு சொன்னா ஜடமா இருக்கிறதுனாலதான் விஷயமா இருக்கு.
சேதனமா மாறி போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் விஷயமாக இருக்காது. ஏன் அது சேதனமா இருக்கு, விஷயம் ஆகுது. அதனாலே விஷயின்னு சொன்னா விஷயம் விஷயியா இருக்க முடியாது. அது ஜடமா தான் இருந்தா. ஆத்மா தியானஸ்வரூபம்னு சொன்னா அப்ப அதை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையும் ஜடமா தான் சொல்லியாகணும். இல்லாட்டா அது விஷயமாகவும் வராது. சரி, நாபி பரத ஜடத்துக்கும் வரம் வேற ஒரு காரணத்தினால அந்த சைதன்யம் ஏற்படட்டுமே அப்படின்னு கேட்பான். தானா அது சைதன்யம் அதுல விடாது. ஆனா ஒரு காரணத்தினால அது சைதன்யம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடாதான்னு கேட்டா வராதுங்கிற இதே அப்பிரதிசங்கிரமத்துவா. எங்கே இந்த சைதன்யத்தை கொண்டு வருது? இந்த ஆத்மாவில இருக்கிற சைதன்யத்தை தானே அங்க கொண்டு போய் சேர்க்கணும். சைதன்யம் தான் இருக்கிற இடத்த விட்டுக்கு நகர்ந்து இன்னொன்னுக்கு போகாது. இந்த ஔஷ்ணியம் எல்லாம் வருது பாருங்க. ஔஷ்ணியங்கிறது நெருப்புல இருக்கு, ஆனா அது ஜலத்துல கலந்து விட்டுனா ஜலம் உஷ்ணமா தெரிய ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஆத்மாவில சைதன்யம் இருக்கு, அது அனாத்மாவில கலந்து இருக்கு. அதுக்காக அதனால இந்த சைதன்யம் அனாத்மாவுக்கு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிற. இந்த உஷ்ணங்கிறதுனால இன்னொரு இறைந்து கிளம்பி இன்னொன்று போகலாம். ஆனா ஆத்மாவுடைய சைதன்யம் ஆத்மாவை விட்டுட்டு வேற எதிரியுமே சங்கிரமணம் செய்யாது, சங்கிராந்தமாகாதுன்னா இதுலயும் இதுக்கு போகவே போகாது. சொல்லணும் சரீரத்துல என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதாவது சரீரத்துல மாத்திரம் இந்த காஷ்டலோஷ்டத்தை காட்டிலும் வித்தியாசம் தெரியறதுக்கு காரணம் இருக்கு. நம்ம ஒரு கட்டையை பாக்குறோம், கல்ல மண்ணை பாக்குறோம்னா அதுக்கும் நம்ம சரீரத்துக்கும் இது சேதனமோ அது அச்சேதனமோ அப்படின்னு அந்த மாதிரிதான் நினைக்கிறோம். அது வரைக்கும் ஜடம் இது அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்க முடியாது. வாஸ்தவத்துல அதே மாதிரிதான். ஆனால் இங்க என்ன ஆயிருக்குன்னு சொன்னா அந்த அந்தஸ்கரணம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த அந்தஸ்கரணமானது சைதன்யத்தினுடைய பிரதிபலனத்தை எடுத்துட்டு அந்த கண்ணாடியில நம்ம பிரகாசம் பிரதிபலிக்கிற மாதிரி அந்த அந்தஸ்கரணத்துல சைதன்யத்துக்கு பிரதிபலனம் ஏற்படும். அந்த அந்தஸ்கரணம் நம்மளுடைய சரீரத்தை உள்ளேயும் வெளியிலையும் எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறது. அதனுடைய வியாப்தி இருக்கிறதுனால அதுல பிரதிபலித்த சைதன்யம் நீங்க செய்யறதை வச்சுட்டு நமக்கு இந்த சரீரத்துல சைதன்யம் இருக்கு. அதனாலதான் அவன் ஏமாந்து போறாங்கிற மரக்கட்ட மணி கிருஷ்ணாண்டங்களுக்கு சுதாரணத்துக்கு அந்த மனசுக்கு மாத்திரம் அந்த ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. வேற வழி இல்லை. மனசுல பிரவேசம் பண்ணினார் அப்படின்னு நிறைய சிருஷ்டியை பண்ணிட்டு பிரவேசம் பண்ணினார்னு சொல்லியிருக்கிற சிருஷ்டியை வச்சுட்டு ஆமா அந்த மனசுக்கு அந்த பிரதிபலனம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. சைத்தன்யத்தை பிரதிபலனம் பண்ணக்கூடிய அந்த மனசை வச்சுதான் இதுல இந்த சோழ சரீரத்துல அது இல்லாமல் இல்லை. அதனால மனசுடைய சம்பந்தம் சரீரத்துல எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாம் இங்க பாக்கலாம். சரீரத்துல ஒரு 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 பாகம் ஏதோ வேலை செய்யறதுன்னு வச்சுக்கிறேன். அப்ப அங்க சைத்தன்யம் தெரியாது உங்களுக்கு. ஆஹா என்ன சத்யஜ வேதாம் சாகாம் ஜீவோ ஜகாதி அசதா துஷ்ய சாந்தோக்கியத்துல இந்த மரம் நல்லா வளர்க்கும் தேர்ந்து இருக்கு. அதுல நிறைய ஜீவன் உள்ள இருக்கு, வியாபிச்சுட்டு இருக்கு. ஜீவன்னா என்ன? ஜீவனுக்கு உபாதியான அந்த மனசு இந்த இலையில மூலத்திலேருந்து ஆரம்பிச்சு அக்ர வரை எல்லாருக்கும் வியாபிச்சுட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பாகத்திலேருந்து தன்னை கட்டி கொடுத்ததுன்னு சொன்னா உடனே அது காஞ்சி அசத்தா துஷ்ய அப்படின்னு. அப்ப அந்த மாதிரிதான் அது எங்க தன்னை உபஸ்மாரம் பண்ணி விடுறது இல்லையே, அது வேண்டாம். அந்த விஷயம் இல்லை. ஆனா உடம்புல தொட்டா ஒரு லேசான சூடு தெரிகிறது, அது ஜாத்திராக்கணி ஓடுதுன்னு சொல்றது. அது மாத்திரம் இல்லை, இந்த ரத்தம் ஓடுறதுக்கு இதுதான் காரணம். சூடு பிராணம். இந்த பிராணனுடைய சஞ்சாரத்தினால்தான் ரத்த சஞ்சாரமே ஏற்படும். இல்லைன்னா அது தானா ஓடுறதுக்கு இல்லை. இந்த சஞ்சாரத்தினால அதை நல்லா ஓடவும் வைக்கலாமே. அதனால இதுக்கு காரணமா வேற இருக்கு பிராண சஞ்சாரங்கள். பிராணங்கிறதும் இந்த மனசுங்கிறதும் ஒரே தத்துவம் தான். ஒரே தத்துவம். அந்த பஞ்ச மகாபூதங்கள் அபஞ்சீகிருதமான பஞ்ச மகாபூதங்களுடைய தத்துவ சமஷ்டியை நம்ம மனசுன்னு சொல்லுவோம், அந்த கரணம் சொல்லுவோம். ரஜ சமஷ்டியை பிராணம் சொல்லுவோம். ரெண்டுமே அதீந்திரியமான அதனுடைய வேலையை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அந்த அந்தஸ்கரணம் பரவி இருக்கிறதுனால சைத்தன்யம் தெரியுது. பிராணம் உடம்பு கூட பரவி இருக்கிறதுனால ரத்த சஞ்சாரம் இருக்குல்ல. இந்த 4-5 விதமா அதை பிராணாபானம் தானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, வேலை பண்ணு. அதனாலே சைத்தன்யம் இன்னொன்னுக்கு இங்கேருந்து அங்க இன்னொன்னு கிளம்பி பாலிய போகிறது முடியாது. அப்பிரதிசங்கிரமத்வா தர்மானாமப்பி சுதராம்னு அங்க எடுத்துங்க. இது ரெண்டும் ஒன்னாகாதுன்னு தீர்மானமா எடுத்தோம்னா இதனுடைய தர்மங்கள் தன்னுடைய ஆத்திரயத்தை விட்டு கிளம்பி இங்கேருந்து அங்க தவறுது, அது அங்கேருந்து இங்க தவறுதுங்கிறது முடியாது. ஆத்மாவுடைய நித்தியத்துவம் அந்த ஆனந்தத்துவம் இதெல்லாம் அனாத்மாவுக்கு இதனுடைய
ஏவம் வாஸ்திரயம் அபிலிக்க கர்மாணாம் அந்நியற்ற பாவ அனுபவத்தி. தன்னுடைய இடத்தை தான் எங்க இருக்கோ அந்த ஆசிரியத்தை விட்டுட்டு இது இன்னொரு இடத்துல போய் இதோடைய தர்மங்கள் இருக்கிறதுங்கிறது முடியவே முடியாது. இது தன் இடத்துல இருக்க வேண்டியதான், இதே இடம் மாற முடியாது. இது சுப்பிரசித்தா இது தரிசையது விதிதப்தோ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல அந்த இதிங்கிறது ஏதுவை சொல்றது. இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினாலே நீங்க சொல்றது ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் ஒரு அத்தியாசம்னு அது இருக்கவே முடியாது. ஒரு யஸ்மா ஏவம் உக்தேன நியாயேன இதரேதர பாவா அதா நீங்க சொல்றது அந்த நான் சொன்னேன் இது ரெண்டுக்கும் இதரேதர பாவம் எல்லாம் வர முடியாதுங்கிற காரணத்தினாலே இந்த மேல் சொல்ல நீங்க சொல்லக்கூடிய அத்தியாசம் இருக்க முடியாது.